ரெசிபி என்னன்னா மஷ்ரூம் கறி. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மஷ்ரூம் கறி செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு வாணலி வச்சுட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா சூடான உடனே 2 மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதோட ஒரு அங்குலத்துண்டு இஞ்சி 4-5 பல்லு பூண்டு போட்டு ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கின உடனே 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன். அதை நல்லா 1 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போது கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இது சேர்த்த உடனே நான் ஒரு 1/2 கப்பு தேங்காவை துருவி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இதை நல்லா 1 நிமிஷம் வதக்கின உடனே இதை நம்ம ஃபைனாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது இது மாதிரி மசாலா பேஸ்ட்டு அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ மசாலா செய்கிறதுக்கு கடாயில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் நல்லா சூடானவுடனே ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் நல்லா பொரிஞ்சவுடனே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதோடு சேர்த்து நான் ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினவுடனே நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் முக்கால்வாசி வதங்கின உடனே நான் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். மிளகாத்தூளோட பச்சை வாசனையெல்லாம் போனவுடனே நான் ஒரு 250 கிராம் காளான் எடுத்து இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம மசாலாவோடு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறி ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது ஒரு 3 நிமிஷம் கழித்து காளான் நல்லா வதங்கின உடனே நம்ம பேஸ்ட் பண்ணி வச்ச மசாலாவை இதோடு சேர்த்துக்கலாம். இது 1 நிமிஷத்துக்கு இப்படி வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 1 நிமிஷம் ஆனவனே இதுக்கு மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு கப்பு வாக்கில் சேர்த்துக்கிறேன். இதை மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. நம்ம மூடியை திறந்து பார்க்கலாம். ரொம்ப சூப்பரான காளான் கறி ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதில் கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இதுதான் நம்ம இன்றைக்கி செஞ்ச மஷ்ரூம் கறி. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஃபுல்கா, சப்பாத்தி, ரைஸோட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.